வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வாரம் டிலே டிவியில் நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படம் வந்து டு பி ஹானஸ்ட்டாக என்னோட ஃப்ரம் த ஹார்ட்லேருந்து சொல்ல போனால் படம் வந்து உண்மையாலுமே அவரேஜான படம் தான். பட் இருந்தாலும் படம் எடுத்துக்கொண்ட கதைக்களம் வந்து நல்ல ஒரு கதைக்களம். நல்ல ஒரு கதைக்களம்னா என்ன சொல்கிறது, நிறைய பேர் வந்து நிறைய படத்தில் இந்த கதைக்களத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணலான்னு சொல்லல. பட் அது வந்து எப்படின்னா அதில் வந்து அந்த அந்த கடைசி அந்த வில்லனுக்கு என்ன என்ன தண்டனை கொடுப்பாங்க, என்ன விதமான காட்சிகள் இருக்குன்னு தான் காட்டுவேன் தவிர, அந்த ஒரு அந்த என்ன சொல்றது, அந்த இந்த விஷயம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணோ, இல்ல அந்த ஃபேமிலிக்கோ என்ன ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப டீப்பா கனெக்ட் பண்றாங்க, இல்ல ரொம்ப டீப்பா ஆகுதுங்கிற விஷயத்த வந்து ஒரு சில படங்கள்ல வந்து காட்சி பண்ண தவறிட்டாங்கன்னு தான் நான் ஜஸ்ட் ஃபீல் பண்ணேன். பட் இந்த படத்துல அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. ஸோ அதனால தான் இந்த படம் வந்து ஹானஸ்ட்லி ஆவரேஜா இருந்தாலும் இந்த படத்த பத்தி கண்டிப்பா உங்ககிட்ட பேசணும். அட்லீஸ்ட் நீங்க ஒரு தடவ இந்த படம் நீங்க மேபி தியேட்டர்லன்னு இல்ல, மேபி எனி அதர் பிளாட்ஃபார்ம் இன் ஃபியூச்சர் நீங்க பார்த்தா கூட, பார்க்க பாசிபிலிட்டி இருந்தா கூட நீங்க பார்க்கலாம்னு சொன்னனால தான் இந்த படத்தோட ரிவ்யூ இன்னைக்கு நான் வந்து பேசுறேன். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம டிலேட் ரிவ்யூல நம்ம பார்க்க போற படம் ஹிப்ஹாப் தமிழா நடிப்பில் வந்த ரீசெண்டான படம் தான் பிடி சார். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ரிலீஸ் ஆச்சு. எனக்கு என்னோட நண்பரோட உதவியால் ஒரு ப்ரீவியூ ஷோ பார்க்கறதுக்கான ஒரு டிக்கெட் கிடச்சிது, லைக் செலிபிரிட்டி ஷோ. ரொம்ப நன்றி அந்த நம்பருக்கு. ஸோ அவர் மூலிமா அந்த செலிபிரிட்டி ஷோ வந்து பார்த்தேன். நான் ஒரு 3-4 செலிபிரிட்டி மூவி பார்த்துருக்கேன், செலிபிரிட்டி ஷோஸ் பார்த்துருக்கேன். அதில் இந்த படமும் ஒன்று. பட் அந்த படம் அந்த மாதிரி செலிபிரிட்டி ஷோ பார்த்தனால தான் நான் வந்து ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸோ இல்லை ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக்கோ ஒன்று தரேன் நீங்கள் நினச்சிக்க வேணாம். ஏன்னா அப்படி நான் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அன்றைக்கி தேர்ஸ்டே நைட்டே வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பேன். பட் இதை நான் யோசிச்சிட்டே இருந்தேன். ஃப்ரைடே போச்சு, சாட்டர்டே போச்சு, இன்றைக்கி ஒரு 2-3 டேஸாக யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் சரி ஓகே, இந்த படத்தை பற்றி பேச ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இந்த படம் ஒரு சில மக்களுக்கும் போய் சேரணும். என்ன சொல்கிறது, ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய சமூக அக்கறை உள்ள ஒரு படம் தான் இந்த படம். ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, ஒரு ஊரில் நல்ல ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் வச்சு நடத்துகிற ஒரு ஜிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்டி வந்து அவர் வந்து நிறையா அவருக்கு வந்து ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இந்த மாதிரி நிறையா கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஸோ அவர் ஒரு சில விஷயங்கள் வந்து தப்பான விஷயங்கள் பண்ண போகிறப்ப அதை வந்து அதை தட்டி வைக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஸோ இந்த சேம் விஷயம் நம்ம ஹிப்ஹாப் தமிழாவோட எதிர் வீட்டு பொண்ணான அனிகா சுரேந்திரன் நடக்குது. அவங்க வந்து எப்படி அது கமௌண்ட் வராங்க, அந்த விஷயம் எப்படி ஹிப்ஹாப் தமிழா கன்வே ஆகுது, அவங்களும் அனிகா சுரேந்திரனும் அந்த விஷயத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணி அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இன் பிட்வீனில் வந்து இதில் வந்து அனிகா இந்த விஷயத்தினால அனிகா சுரேந்திரன் இறக்க மாதிரிலாம் சீன் வருது. பட் உண்மையாலுமே அவங்க இறந்தாங்களா இல்லை என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் வருது. இதில் படத்தில் பற்றி சொல்லப்போனால் லைக் என்ன சொல்கிறது, மிக முக்கியமாக சொல்லப்போனாங்க படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்டர்வல் சீன் அண்ட் கிளைமேக்ஸ் லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸுங்க. இந்த இன்டர்வல் சீனும் கிளைமேக்ஸ் ஒரு லாஸ்ட் 20 மினிட்ஸ் இல்லைன்னா படம் வந்து உண்மையாலுமே வெரி சாரி டு சே மிஸ்டர் கார்த்திக் வேணுகோபாலன், பட் எனக்கு தெரியுது, எனக்கு மீன்ஸ் நான் இந்த படம் பார்த்த வரைக்கும் நான் என்ன புரிஞ்சுட்டேன்னா, எனக்கு என்னமோ நீங்கள் வந்து ஃப்ரீடமாக ஒர்க் பண்ண முடியலையோன்னு தான் எனக்கு தோணுச்சு. மேபி உங்களோட ஸ்கிரிப்டில் வந்து நம்ம ஹிப்ஹாப் தமிழில் வந்து கொஞ்சம் உள்ளே வந்து ஒரு சில சீன்ஸ் கேட்டாரா, இல்லை அவரே சாங்ஸ் ஆட் பண்ணாரா. ஏன்னா ஒரு சில சீன்ஸ்லாம் பார்க்குறப்ப அன்னெசரியாக வந்து அதுலேயே நிறையா சீன்ஸ்லாம் வந்து விழுந்தது. ஸோ ஓகே, படத்தில் ஃபஸ்ட்டு நம்ம பாசிட்டிவ் விஷயங்கள் பார்ப்போம். பாசிட்டிவ் விஷயங்கள் சொல்லப்போனால் ஹிப்ஹாப்போட ஆக்டிங் தாங்க ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு கடைசியாக மதுரை வீரன் ஒரு படம் பண்ணியிருந்தார். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில ஃப்ளாப்லாம் கொடுத்துருந்தாரு. எனக்கு திரும்ப இந்த படம் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு அவரோட ஜோன் இல்லாமல் கொஞ்சம் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு 100%ல் பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஹிப்ஹாப் தமிழோட ஜோன், 50% வந்து அவரோட ஜோன் வந்து டோட்டலாக வெளியே வந்து பண்ண ஒரு ஜோன் அப்படி தான் சொல்லணும். அப்படி பார்க்குறப்ப உண்மையாமே அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் இன்னொரு 2வது முக்கியமான கேரக்டர்னு சொல்லப்போனால் வேறு யாரும் இல்லை, நம்மளோட சீசர் மனோகர் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் நிறையா படத்தில் வந்து குணச்சித்திர ரோல் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப உண்மையாலுமே பக்குவமானங்கிறத விட அது நாம சொல்லி தான் என்ன சொல்லணும்னு ஒரு இது இல்லை. பட் உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். 3வது அனிகா சுரேந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு நல்ல படம் பண்ணதுன்னா விஸ்வாசம் தான். அவங்களோட ஏஜில் ஒரு சின்ன ஏஜில் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன் பிட்வீனில் வந்து ஒரு சில கப்பேலா படத்தோட ரீமேக் ஆகட்டும், அது வந்து ஓடிடியில் போயிடுச்சு. கரெக்டான அவங்களோட ஆக்சுவல் என்ன அவங்களோட பொட்டன்ஷியலுங்கிறது கரெக்டாக காட்ட முடியல. அதுக்கப்புறம் ஒரு மலையாள படம் பண்ணாங்க, நல்லா ஹிட் ஆகும்னு நினச்சாங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதை வந்து கொஞ்சம் ராங் ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கடுத்து ஒரு சில படங்களில் வந்து அவங்க கமிட் ஆகிருக்காங்க. அதில் ஒன்று இந்த படம் பிடி சார் ஒன்று, இதுக்கப்புறம் தனுஷோட ஒரு படம் கமிட் ஆகிருக்காங்க. மேபி
அந்த படம் அவங்களுக்கு இன்னொரு அடிஷ்னல் ஒரு அடுத்த ஒரு பிரேக் கொடுக்கலான்னு நான் நம்புகிறேன். பட் இந்த படம் எப்படி இருக்குது அனிகாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே சொல்கிறேங்க, குட்டி நயன்தாராங்கிற சொல்கிற மாதிரி சான்ஸே இல்லைங்க. உண்மையாலுமே அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப செட்டிலாக ரொம்ப ஜஸ்ட் அவங்க வந்து ரொம்ப ஆஹா ஓன்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய ஸ்கோப் இல்லை. பட் ஸ்டில் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்கள சுற்றி தான் படமே சூழல் வரும். அவங்க படுற வழி, அவங்களோட ஃபேமிலி படுற வழிகள் தான் வந்து படத்தை ஃபுல்லாக கொண்டு போகுது. இன் பிட்வீன் வந்து அவங்க வந்து ஆஸ் பர் ஸ்கிரிப்ட் வந்து அவங்க வந்து இறந்துடுறாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் ஹிப்ஹாப் தமிழா வந்து எப்படி வந்து அந்த விஷயத்தை வந்து மேற்கொண்டு லைக் மற்ற விஷயம்லாம் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. அந்த மிகப்பெரிய ஒரு கல்வி தொழிலதிபர் லைக் எம்டிஆர் மிஸ்டர் தியாகராஜன் சார், உண்மையாலுமே சொல்கிறேன், அவர் மீன்ஸ் ஓகே, அவரை பற்றி நான் பின்னாடி வரேன். ஸோ அவரை வந்து எப்படி எக்ஸ்போஸ் பண்ணி அவர் வந்து கூழ்நிலை இல்லை, எப்படி வந்து அவங்களுக்கு வந்து நியாயம் வாங்கி தராங்க. அது இல்லாமல் வந்து என்ன சொல்கிறது, அந்த பெண்ணோட ஆக்சுவல் வழி என்ன அப்படிங்கிறது டோட்டலாக அவுட் அண்ட் அவுட் இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்லணும்னா நம்ம தியாகராஜன் சார் உண்மையாலுமே எனக்கு நான் ஃபஸ்ட் தோணுச்சு இந்த கேரக்டரில் ஏன் தியாகராஜன் சார் பண்ணார் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் வந்து எப்பயுமே எல்லா படமும் வாங்க போங்கன்னு சொல்லிட்டு சைன் பண்ண மாட்டார், ரொம்ப யோசிச்சு சைன் பண்ணுவார். பட் இந்த படத்தை ஏன் சைன் பண்ணாருன்னு நான் படம் எண்டிங் வரைக்கும் கூட வச்சுட்டேன், ஈவன் ஆஃப்டர் 1 டேக்கு கூட வச்சேன். பட் ஸ்டில் ஒரு சில விஷயம் யோசிக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த படம் கரெக்டாக தான் சைன் பண்ணிக்கான்னு தோணுது. ஏன்னா இந்த படத்தில் எந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, அவரோட கேரக்டர் மேலே வந்து நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும், அந்தளவுக்கு வந்து அவரோட கேரக்டர் தான் வந்து மெயின். ஸோ இப்போ இன்கேஸ் அவர் பண்ண கேரக்டரை வேறு யாராவது சின்ன ஒரு ஆளோ இல்லை வேறு யாரோ ஒரு அடிஷ்னல் பர்சன்ஸ் பண்ணியிருந்தாலோ எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு வந்து அந்த கேரக்டரை வந்து யாரும் உத்து நோக்கியிருக்க மாட்டாங்க. தியாகராஜன் சார் அப்படிங்கிற ஒரு பிம்பம் நடிச்சதுனால தான், லைக் அவர் மாதிரி ஒரு பெரிய ஆள் நடிச்சதுனால தான் வந்து அந்த கேரக்டருக்கே வந்து ஒரு பெரிய வலு. அதெல்லாம் வந்து அந்த கேரக்டர் வந்து ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனோட தலைவர், அந்த பெரிய இன்ஸ்டியூஷனோட ஒரு இதோட எம்டி அப்படிங்கிறப்ப அது கரெக்டாக காட்டுறதுக்கு தியாகராஜன் சாரோட அப்பீரியன்ஸோட வேறு எதுவுமே வந்து ப்ராப்பராக இருக்காதுங்க. அவர் உண்மையாலுமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். இன்ட்ரோல் சீனில் வந்து அவர் ஒரு சில அடிவாங்க சீன் மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. உண்மையாலுமே அவர் வந்து மிக சிறப்பாக என்ன சொல்கிறது, ஸ்கிரிப்டுக்கு ஈடு கொடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லது சார். ரொம்ப நாள் கழிச்சு அவங்க வந்து ஸ்க்ரீனில் பார்த்தது. மேற்கொண்டு என்னங்க, அவங்க தேவதர்ஷினி வந்து அவங்க அம்மா நடிச்சிருப்பாங்க, அவங்களும் சரி, பிரபு சார் சரி, ஹீரோயினுக்கு அந்தளவுக்கு பெரிய ஸ்கோப் இல்லாட்டியும் ஓகே, 2-3 ஸ்கோப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சொல்லப்போனால் முக்கியமாக வந்து கார்த்திக் டைரக்டர் கார்த்திக் வேணுகோபாலன், கண்டிப்பாங்க உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டு. ஏன்னா இப்படி ஒரு ஸ்கிரிப்டை வந்து எல்லாருமே எடுத்திருக்காங்க. நார்மலாக சொல்ல போனால் நீங்கள் எடுத்தோடனே அந்த படத்தை வந்து ஃபஸ்ட் அப்படியே ஸ்கிரிப்டோட இது என்னங்கிறது நீங்கள் ஃபுல்லாக அவுட் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா உங்கள் ஸ்கிரிப்ட் நிறைய பேர் எடுத்திருக்காங்க, பட் யாருமே வந்து அவ்வளோ டெப்த்தாக லைக் அந்த அந்த ஒரு விஷயத்தினால ஓகேப்பா இந்த ஒரு சட்டம் இருக்குது, இந்த ஒரு இது இருக்குது, அவங்களுக்கு வந்து வில்லனுக்கு வந்து நான் வந்து தண்டனை வாங்கி கொடுத்துட்றோம் அப்படிங்கிறத முடிச்சுக்கலாம். தவிர சுற்றி உள்ள சொசைட்டி தான் பேசும், லைக் அந்த கேரக்டர் படுற வழி என்ன, அந்த ஃபேமிலி அவங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் என்ன, இப்போ அவங்க தம்பி கூட பிறந்த தம்பியிலேருந்து அந்த பொண்ணை எப்படி பார்க்குறாங்க, ஒரே வீதியில் 20 வருஷமாக வந்து ஓடி திரிஞ்ச பொண்ணு வந்து இந்த மாதிரி விஷயம் ஒரு விஷயத்தில் பாதிக்கப்படுறப்ப சுற்றி இருக்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்களே வந்து ஒரு இடத்துல இந்த பொண்ணு இறந்துறப்ப லைக் அன்றைக்கி இறந்தோன்னே அந்த பொண்ணு கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கு அப்படின்னு பேசுகிற அளவுக்கு தான் இப்போ இருக்க சமூகமும் இருக்குது, எல்லாமே செய்கிறாங்க வேறு. அதுவும் இல்லாமல் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம எப்படி வந்து முன்னாடி வரணும், முன்னாடி வந்து பேசணும், எவ்வளோ தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த படத்தில் உண்மையாலுமே மிக சிறப்பாக கட்டிட்டாங்க. கார்த்திக் சார் உண்மையாலுமே நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணிக்கிங்க. உங்களோட ஃபஸ்ட்டு படம் நெஞ்சம் உண்டு நிறை உண்டு எஸ்கே ப்ரொடக்ஷனில் பண்ணியிருந்தீங்க. அந்த படமே வந்து நீங்கள் ஒரு சோசியல் காசு எடுத்து தான் பண்ணியிருப்பீங்க. அதுவே வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நல்லா தான் பண்ணியிருந்தீங்க. பட் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக மேபி அது பட்ஜெட் கன்ஷனா இல்லை வந்து ஸ்கிரிப்டில் ஏதாவது திரையிடா இல்லைன்னு தெரியல. உங்களுக்கு ஃபஸ்ட் படத்துலேயே ஒரு சில விஷயங்கள் இருந்தது கரெக்டாக மூவ் ஆகலை. பட் இந்த செகண்ட் படத்தில் நான் நினச்சேன் லைக் நீங்கள் இன்னும் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன். பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு இல்லை, நான் என்ன பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன்னா, இந்த படத்தில் ஹிப்ஹாப் தமிழோட ஒரு ஈடு அவரோட ஒரு குறுக்கீடு இருந்திருக்குமோன்னு தான் என்னோட இது. ஏன்னா படம் வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கப்ப ஹீரோ வந்து ரொம்ப காமெடியாக ரொம்ப லெத்தாலஜிக்காக வந்து ஒரு சில சீன் பேசுவார், திடீர்னு சாங் வரும், திடீர்னு ஒரு வந்து அவருக்கு என்ன அவர் சீரியஸானால் படமும் சீரியஸாக நினைக்கிறாரு, அவர் காமெடியாக இருக்கப்போ என்ன தான் படம் சீரியஸாக இருந்தாலும் அந்த விஷயத்தை காமெடியாக தான் கொண்டு போய் நினைக்கிறாங்க. அந்த ஒரு விஷயங்கள் தான் எனக்கு கரெக்டாக ஆகலை. அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஹிப்ஹாப் என்னோட இதுதான். பட் இதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி நான் அதிகம் பேசினாலும் இது ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ ஆனால் கண்டிப்பாங்க இந்த படம் வந்து ஒவ்வொரு பேரண்ட்டும் பார்க்க வேண்டிய படம் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து பெண் குழந்தை பெற்ற பேரண்ட்லாம் சொல்ல, எல்லாருமே ஆண் குழந்தை பெண் குழந்தை எல்லாருமே சமம் தான், எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் இந்த படம்.
கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்க்க வேண்டிய படம் தான். முடிஞ்ச வரைக்கும் பாசிபிலிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். இல்லையா இன்கேஸ் ஆஃப்டர் 2 மந்த்ஸ் 1 ஆர் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஓடிடியில் வரலாம். இதை சொல்லக்கூடாது தான், பட் ஸ்டில் ஒரு சில படங்கள் வந்து அவங்க ஃபுல்லாக கனடா வச்சுல அவங்க வந்து ஒரு இது இல்லை. முடிஞ்ச வரைக்கும் ஆனால் இந்த படத்தை வந்து மிஸ் பண்ண வேணாம். பிடி சார் கொஞ்சமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஒரு விஷயம் டு ஹிப்ஹாப் தமிழா ஆதி சார், ஆதி சார் உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய படங்கள் கொடுத்துருக்கீங்க, நிறைய படம் நல்லா மியூசிக் பண்ணியிருக்கீங்க. ஈவன் இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு வந்து அரண்மனை 4ல் உண்மையாலுமே உங்களோட பிஜிஎம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாங் 1, 2 நல்லா இருந்தது, பிஜிஎம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. பட் இந்த படம் பிடி சார் இதில் நீங்கள் என்ன தவற விட்டீங்க, என்ன நீங்கள் வந்து மிஸ் பண்ணீங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எனக்கு வந்து என்னென்னா இதுக்கப்புறம் அடுத்து வர படங்களும் இதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுங்கள். பட் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட இடையூறு இந்த ஸ்கிரிப்ட் இல்லாமல் பார்த்துங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் உண்மையாலுமே எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. இந்த மாதிரி உங்களோட ஒரு லைக் உங்களோட போர்ஷன்ஸ் நிறைய வந்தது. லைக் நீங்கள் வந்து கிட்ஸை கவர் பண்ணணும், லைக் உங்களுக்குன்னு ஒரு சில சாங்ஸ் இருக்குது, அந்த ஒரு டோன் இருக்குது, சாங்கில் ஒரு டோனு, அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் சேம் ரொட்டீனே நீங்கள் கொண்டு வந்துருக்கீங்க. உங்களோட மியூசிக்கில் ஒரு புதுவித ஒரு வெரைட்டி கொண்டு வாங்க. நாங்கள் உண்மையுமே எனக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து வந்து என்ன சொல்கிறது, ஒரு தனியாளாக வந்து எந்த ஒரு பின்புலம் இல்லாமல் நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய இடத்துல வந்து ஒரு ஆல்பம் சாங் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு லிமிட் ஆஃப் பட்ஜெட் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு லிமிட் ஆஃப் பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இனி அடுத்த படங்களும் நல்லபடியாக படங்கள் கொடுங்க. சாங்ஸில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களோட பழைய டோன், பழைய அந்த இதே வந்து திருப்பி ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து மேபி ஒரு சர்டன் லிமிட் வரைக்கும் தான் யூஸ் வந்து அதை அப்படியே பண்ணுவாங்க. மேபி அது மேலே போக போக வந்து அது சேம் ரிப்பீட்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்சிருக்கு அதில் ஒரு புதுவிதம் கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் இருக்கோம். கண்டிப்பாக உங்கள் மேலே இன்னமும் நம்பிக்கை இருக்குது, நீங்கள் நல்ல படங்கள் கொடுப்பீங்கன்னு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேங்க. அன்டில் தென்